वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांग सुधश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே தக்ஷ யாகத்தை ருத்ரமூர்த்தி அளித்த சரித்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பிரமன் ருத்ரமூர்த்திக்கு பொறுமையினுடைய பெருமையை உபதேசித்து கொண்டு வருகிறார். ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளை கச்சன் என்பவர் சுக்கராச்சாரியரிடத்திலிருந்து மிருத சஞ்சீவனி வித்தையை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். முதல் முறை அசுரர்கள் அவர்களை கொன்று போட்டார்கள். மிருத சஞ்சீவனி வித்தையை உபயோகப்படுத்தினார். அவர் சேர்ந்தார், உயிர் பிழைத்தார். இரண்டாம் முறை கச்சனை மாவு போல பிசைந்து அந்த காட்டிலே போட்டுவிட்டு சென்றார்கள். இரண்டாம் முறையும் தன்னுடைய பெண்ணான தேவயானிக்காக கச்சனுக்கு உயிர் கொடுத்தார். இன்னொரு 300-400 மந்திரங்களை அறிந்து கொண்டான். அடுத்து மிருத சஞ்சீவனி வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய தருணம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கானகத்தில் அசுர ராட்சசர்கள் கச்சனை பார்த்து விட்டார்கள். இவனை நாம் முதல் முறை கொன்றோம், இரண்டாம் முறை மாவு போல பிசைந்தோம், அப்படியும் உயிர் பிழைத்து விட்டானே. இப்போ மூன்றாவது முறை சுக்கராச்சாரியர் அவர்தானே இவனை பிழைக்க வைக்கிறார். இவனை கொன்று அவர் சாப்பிடக்கூடிய உணவிலே இவனை கலந்து விடுவோம் என்று முடிவு செய்தார்கள். இவனை அப்படியே கொன்று போட்டார்கள். அப்படியே பழச்சாறு போல இவனை பிழிந்து எடுத்தார்கள். ஆங்கிலத்தில் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இவனை அப்படியே பழச்சாறு போல மாற்றினார்கள். சாறு, அந்த சாறை எடுத்து சுக்கராச்சாரியர் அமுது செய்யக்கூடிய, அவர் பருகக்கூடிய ஜலத்திலேயும் பாலிலேயும் கலந்து விட்டார்கள். அதனால் அந்த பாலை பருகினார் சுக்கராச்சாரியர். அந்த பால் மூலமாக சுக்கராச்சாரியருடைய வயிற்றுக்குள்ளே சென்று விட்டான் கச்சன். ஒரு நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. கச்சனை எல்லா இடத்துலேயும் தேவயானி தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் சுக்கராச்சாரியர் இடத்துல, தகப்பனார் இடத்துல வேண்டினான், எனக்காக அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து தர வேணும் வேண்டினாள். ஏற்கனவே 2 முறை உனக்காக உயிர்ப்பித்து கொடுத்தேன், இப்போ 3வது முறையும் உனக்காக உயிர்ப்பிக்கிறேன். சரின்னு அவர் ஞான திருஷ்டினால் என்ன நடந்ததுன்னு பார்த்தா கச்சன் சுக்கராச்சாரியருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். இப்போ அவனுக்கு உயிர் கொடுத்தா இவருடைய வயிற்றை பிளந்து கொண்டு வெளியில் வரணும். இவருடைய வயிற்றை பிளந்து கொண்டு வெளியில் வந்தால் சுக்கராச்சாரியர் மாண்டு விடுவர். இப்போ தேவயானியின் இடத்துல கேட்கிறார், நான் இவனுக்கு உயிர் கொடுத்தேன்னா நான் இருக்க போகிறது இல்லை, நான் உயிரோடு இருக்கணும்னா உன்னுடைய பர்த்தா வரப்போவது கிடையாது, யார் வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னார். உடனே அந்த பெண்ணை பார்த்து, சுவாமி எனக்கு 2 பேரும் வேணும், தகப்பனாரும் முக்கியம், என்னுடைய மணாளனும் முக்கியம். தேவரீர் ஒரு உபாயம் செய்தால் 2 பேரும் பிழைக்கலாம் அப்படின்னு சொன்னார். என்ன செய்யணும் கேட்டார். இந்த கச்சனுக்கு மிருத சஞ்சீவினி வித்தையை கற்றுக் கொடுத்துடும். உம்ம வயிற்றில் தானே இருக்கான், இப்போ அவனை உயிர்ப்பித்து உயிர் பிழைக்க செய்யும். உயிர்ப்பித்து எழுந்தவுடனே மிருத சஞ்சீவினி வித்தையை கற்றுக் கொடுத்து விடும். அதுக்கப்புறம் அவன் உம்ம வயிற்றை கிழிச்சுண்டு வெளியில் வருவான், நீர் மாண்டு போவீர். மறுபடியும் அந்த மிருத சஞ்சீவினி வித்தையை உபயோகப்படுத்தி உம்மை உயிர்ப்பித்து எழச் செய்து விடுவன். அதனால் அவனுக்கு மிருத சஞ்சீவினி வித்தையை கற்றுக் கொடுக்க வேணும்னு தேவயானி வேண்டினாள். அதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய கச்சனுக்கு சுக்கராச்சாரியர் மிருத சஞ்சீவினி வித்தையை கற்றுக் கொடுத்தார். இப்போது வெளியில் வான்னு சொன்னார்.
அவன் வெளியில் வந்தான். வெளியில் வந்த உடனே அவர் மாண்டு போனார். அவருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து சேர்ந்தான். சுக்கராச்சாரியர் மாண்டு போனார். ஆனால் அவருக்கு மிருத சஞ்சீவினி வித்தையின் மூலமாக அவரை உயிர்ப்பித்து எழச் செய்தான் கச்சன். இந்த சரித்திரம் பொறுமை, எவ்வளவு பொறுமையாக இருந்தால் இந்த கச்சன். கடைசியில் மிருத சஞ்சீவினி வித்தையை 1000 வருடங்கள் சுக்கராச்சாரியருக்கு பணிவிடை செய்து முதல் முறை மாண்டு, 2வது முறை மாண்டு, 3வது முறை மாண்டு வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த மிருத சஞ்சீவினி வித்தையை கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் இனிமே நான் தேவலோகத்துக்கு புறப்படுகிறேன். சுக்கராச்சாரியர் அவன் ஆசீர்வாதம் பண்ணினார். இவ்வளவு பொறுமையாக உன்னை போல யார் கற்றுக்கொள்ள முடியும்? அவன் ஆசீர்வாதம் பண்ணினார். உடனே தேவயானி பார்த்து என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்னு கச்சனிடத்தில் வேண்டினாள். கச்சன் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். ஆனால் கடைசியாக நடந்தது என்ன? சுக்கராச்சாரியருடைய வயிற்றுக்குள்ளே நான் சென்று விட்டேன். சுக்கராச்சாரியருடைய வயிற்றில் இருந்து தான் நான் வெளியில் வந்திருக்கேன். நீ சுக்கராச்சாரியருடைய பெண். நானும் அவர் வயிற்றில் இருந்தபடியினாலே அவர் எனக்கு தகப்பனாருடைய ஸ்தானம், நீ எனக்கு அக்காளுடைய ஸ்தானம். உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முடியும்? அதனால் மறுத்து விட்டான் கச்சன். உடனே தேவயானி பார்த்து எப்போ என்னை ஏற்க மறுத்தாயோ உனக்கு நான் சாபத்தை கொடுக்கிறேன். நீ கற்றிருக்கக்கூடிய இந்த மிருத சஞ்சீவினி வித்தை உனக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சாபத்தை கொடுத்தா. எந்த மிருத சஞ்சீவினி வித்தைக்காக 1000 வருடம் இருந்தானோ, எந்த தேவர்களுக்காக 2 முறை மாண்டு 3வது முறையும் மாண்டு உயிர்ப்பித்து வந்தானோ அந்த தேவர்களுக்கு இது பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் கச்சன் தேவயானி இடத்துல சொல்கிறான், நீ எனக்கு சாபம் கொடுத்தியே, என்ன சாபம் கொடுத்த தெரியுமா? உனக்கு பிரயோஜனப்படாதுன்னு தானே சாபம் கொடுத்த. நான் கற்றிருக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி வித்தையை என்னுடைய சீடனுக்கு சொல்லிக் கொடுத்து அவனுக்கு அது பிரயோஜனம் ஏற்படும்படி நான் செய்கிறேன் என்று சொன்னான். அதனால் கச்சன் தன்னுடைய சீடனுக்கு அந்த வித்தையை உபதேசம் செய்து அவன் தேவர்களுக்காக அவர்களுடைய சடலத்தை மறுபடியும் உயிர்ப்பித்து மீண்டு எழச் செய்தான் என்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய சரித்திரம். இப்போ கச்சன் தேவயானிக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். நீ எனக்கு எப்போ சாபத்தை கொடுத்தியோ நான் உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். நீ சுக்கராச்சாரியருடைய பெண், அந்தணருடைய பெண். ஆனால் நீ அந்தணரை கைப்பிடிக்க மாட்டாய். அகங்கார பூயிஷ்டமான ஒரு ராஜாவை கைப்பிடிப்பாய் என்று சாபத்தை கொடுத்தார். இது மகாபாரதத்தில் வரக்கூடிய சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பொறுமையினுடைய பெருமையை கச்சனுடைய சரித்திரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேணும். ஆனால் ருத்ரமூர்த்தியே, தகப்பனாரிடத்திலே நீர் உம்முடைய தகப்பனாரிடத்தில் நீர் அபச்சாரப்பட்டீர், மாமனாரிடத்திலேயும் அபச்சாரப்பட்டீர். அதனால் இது தகாது, உம்முடைய கோபத்தை விட்டுவிடும் என்று பிரம்மா ருத்ரமூர்த்திக்கு உபதேசம் செய்ய, இப்போ எல்லாரும் நிறைந்திருக்கக்கூடிய அவையிலே கருடன் மேலே ஆரோகணித்து சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டவனாய், பட்டு பீதாம்பரத்தை தரித்தவனாய், கிரீட்டமென்ன, மகுடமென்ன, சூட்டாவதம்சமென்ன, கிரைவேயக்கமென்ன, ஹாரமென்ன, மகரகுண்டலமென்ன, கேயூரமென்ன, கடகமென்ன, முக்தாதாமமென்ன, உதரபந்தனமென்ன, காஞ்சிகுண நூப்புர அபரிமித திவ்ய பூஷணங்களோடே திருமால் அங்கு காட்சி கொடுத்து அனைவரையும் அனுக்கிரகம் செய்தார் என்பது சரித்திரம். ஆக தக்ஷ யாகத்தை ருத்ரமூர்த்தி அளித்தார். தக்ஷன் அந்த யாகத்திலே மாண்டு போனார். திருமாலுடைய அருளாலே தக்ஷனுக்கு மறுபடியும் பிறப்பு ஏற்படும் என்று சொன்னார். அந்த தக்ஷன் மறுபடியும் பிறக்கப் போகிறார். அந்த தக்ஷனுக்கு 60 பெண்கள் பிறக்கப் போகிறார்கள். அந்த 60 பெண்கள் மூலமாக சிருஷ்டி சந்ததி அப்படிங்கிறது மேலே மேலே பெருகப் போகிறது என்று திருமால் அனுக்கிரகம் செய்தார் என்பது 4வது ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் விஷயம். அதனால் அந்த சரித்திரத்தை நாமும் பார்த்திருக்கிறோம். அதுக்கு மேலே துருவன் என்பவனுடைய சரித்திரத்தை எடுத்துரைக்கப் போகிறார். யார் துருவன்? பிரம்மாவனுடைய பிள்ளை ஸ்வாயம்புவ மனு. அந்த ஸ்வாயம்புவ மனுவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள்.
3 பெண்கள் பிறந்தார்கள். இதுதான் பல்லவி, அனுபல்லவி. இதை மட்டும் விட்டுடவே கூடாது. முதல்ல இருந்து நாம் இதைத்தான் பார்த்துன்னு வந்திருக்கோம். பிரம்மாவனுடைய பிள்ளை ஸ்வயம்புவ மனு, சதரூபா, அவர்கள் 2 பேருக்கும் 2 பிள்ளைகள், 3 பெண்கள் பிறந்தார்கள். பிரியவிரதன், உத்தானபாதன், ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி. அதில் ஆஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு 9 பெண்கள் பிறந்தார்கள். ஒரு பிள்ளை பிறந்தார், அவருக்கு கபிலாச்சாரியர் என்று பெயர். அடுத்து பிரசூதியை தக்ஷனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். அவர்களுடைய 16 பெண்களுடைய வம்சம், அதையும் பார்த்திருக்கிறோம். அடுத்து பிள்ளைகள், பிரியவிரதன், உத்தானபாதன் அப்படின்னு 2 பிள்ளைகள். அதில் உத்தானபாதன் மூத்த பிள்ளை. அந்த உத்தானபாதனுடைய சந்ததியை அடுத்து சொல்லத் தொடங்குகிறார். பிரியவிரதௌ உத்தானபாதௌ சதரூபா பதே சுதௌ வாசுதேவஸ்ய கலையா ரக்ஷாயாம் ஜெகதஸ்திதௌ ஜாயே உத்தானபாதஸ்ய சுனீதிஹி சுருச்சிஸ்தயோஹ சுருச்சிஹி பிரேயசி பத்யுஹு நேதரா யத்சுதோ த்ருவஹ ஏகதா சுருச்சேஃப் புத்திரம் அங்கமாரோப்பிய லாலயன் உத்தமம் நாருருக்ஷந்தம் த்ருவம் ராஜ்யபன் அனந்தத. பிரியவிரதன், உத்தானபாதன். அதில் உத்தானபாதனுடைய சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகிறார். உத்தானபாதன் அவன் நல்ல சிறந்த வேத அத்தியனம் பண்ணி நாட்டு மக்களை நன்றாக கவனிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவன் பூமி முழுக்க ஆண்டு வந்தான். உத்தானபாதன். அவனுக்கு திருமணம் நடைபெற்றது. அவனுக்கு 2 பத்தினிகள். ஒருத்திக்கு சுருச்சி அப்படின்னு பெயர், மற்றொருத்திக்கு சுனீதி அப்படின்னு பெயர். பேர் என்ன? சுருச்சி, சுனீதி. அதில் சுனீதிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு துருவன் என்று பெயர். சுருச்சிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அவனுக்கு உத்தமன் என்று பெயர். அப்போ உத்தானபாதனுக்கு 2 பத்தினிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஓரொரு பிள்ளைகள். அதில் சுனீதியினுடைய பிள்ளை துருவன், சுருச்சியினுடைய பிள்ளை உத்தமன். ஒரு முறை இந்த உத்தமன்கிறவன் தகப்பனாருடைய மடியில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறான். அதை துருவன், சுனீதியினுடைய பிள்ளை துருவன், அவன் பார்த்தான். ஓ, நாமும் இதை போல தகப்பனாருடைய மடியில் உட்கார்ந்து கொண்டு விளையாட வேணும்னு ஆசைப்பட்டு தகப்பனாருடைய மடியில் ஏறி அமர்ந்தான். அப்பா அவனுடைய சித்தி யார்? சுருச்சி. அவ பார்த்து சட்டுன்னு மடியில் உட்கார்ந்த பிள்ளைய தகப்பனாருடைய மடியில் இருந்து கீழே தள்ளிவிட்டா. இந்த தகப்பனாருடைய மடியில் உட்காரணும்னா ஏன் பிள்ளையா பிறந்தாத்தான் நீ உட்கார முடியும் அப்படின்னு சொன்னாலாம். 2 பேரை கல்யாணம் பண்ணி கொண்டான் உத்தானபாதன். ஆனால் குழந்தை பிறந்த உடனே இந்த சுனீதியை அனாதரித்து விட்டு சுருச்சியோடையே அவன் எப்போதும் வாழ்ந்து வந்தான். அதனால் சுருச்சி, அவளுக்கு பிறந்த பிள்ளை உத்தமன், அவன்தான் தகப்பனாருடைய மடியில் உட்கார்ந்துருந்தான். அதை பார்த்த துருவன் தானும் அமர வேணும்னு ஆசைப்பட்டு அமர்ந்தான். ஆனால் சித்திக்காரி பார்த்து அப்படியே தள்ளிவிட்டா. இந்த தகப்பனார் உனக்கும் தகப்பனாராக இருந்தாலும் என் வயத்தில் பிறந்தா மட்டும்தான் நீ உரிமை கொண்டாட முடியும். அப்போ என் வயத்தில் அடுத்த ஜென்மத்தில் நீ பிற, அப்போ இந்த தகப்பனாருடைய மடியில் உட்காரலாம். அவ வேடிக்கைக்காக சொன்னாலாம். உடனே கோபம் கொண்ட அடிபட்ட பாம்பு, அது கோபத்தோடு எப்படி போகுமோ அதை போல சிறு பிள்ளை அபார கோபத்தோட தன்னுடைய தாயாரிடத்தில் சென்று அவன் அழுதான், புலம்பினான், ஏங்கினான். ஒரு பிள்ளை தகப்பனாருடைய மடியில் உட்கார முடியாமல் ஏங்கி தின்னா அது எவ்வளவு துக்கம். அந்த பிள்ளையினுடைய பிஞ்சு மனசு அப்படியே அபார வருத்தத்தோடே கோபத்தியிலே வெந்து போனது. சித்திக்காரியினுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் கொதித்து போனது. தாயாரிடத்துல சொல்லி அந்த பிள்ளை அழறான். உடனே தாயார் சொன்னாலாம், இப்படி என் வயிற்றில் வந்து பிறந்துட்டியே, அதனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். அவளுடைய வயிற்றில் பிறந்திருந்தா நீ ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால்
என்ன பண்ணுறது, என்னுடைய வயிற்றிலே பிறந்து விட்டாயே, வருத்தத்தோடு அவளும் அழறா. அப்போது அந்த பிள்ளை சொன்னானா, நான் அப்படின்னா நாராயணனை குறித்து தவம் செய்கிறேன், நாராயணமூர்த்தியின் இடத்துல அடுத்த ஜென்மாவில் இந்த தாயினுடைய வயிற்றிலே பிறந்து தகப்பனாருடைய மடியிலே அமர வேண்டும் அப்படின்னு நாராயணமூர்த்தியின் இடத்துல வரம் பெற்று வருகிறேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே அந்த தாய் சொல்கிறா, நாராயணமூர்த்தியினுடைய காட்சி உனக்கு கிடைச்சிடுத்துன்னா அந்த நாராயணமூர்த்தியினுடைய மடியே கிடைச்சிடுமே, இந்த தகப்பனாருடைய மடி எதற்கு கேட்டா. உடனே அப்படின்னா பகவானுடைய மடி கிடைக்க வேண்டும், பகவானுடைய மடி கிடைத்தல்னா என்ன, வைகுந்தத்தை பெற வேண்டும் என்கிற ஆசையோடே அந்த சிறு பிள்ளை 5 வயது பாலகன் அப்படியே கானகத்திற்கு செல்லுகிறான். கானகத்தில் நாரத மகரிஷி அவரை பார்த்தான். நாரதர் யாரோ ஒரு சிறு பிள்ளை கொடிய மிருகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காட்டுக்கு வந்திருக்காரே, குரூரமான ராட்சசர்கள் நடையாடக்கூடிய இந்த காட்டுக்குள்ள சிறு பிள்ளை வந்திருக்கிறானே, ஏ பாலகனே நீ யார் கேட்டார். உடனே என் பேர் துருவன், தன்னுடைய தகப்பனாருடைய மடியில் உட்காரணும்னு அமர்ந்தேன், அது முடியாமல் போக நாராயணனுடைய மடியிலே அமர வேணும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன், அவனை குறித்து நான் தவம் செய்ய போகிறேன் துருவன் சொன்னானாம். உடனே இவர் பார்த்து, நாரதர் பார்த்து சிரித்தார். சிறு பிள்ளை பாலகன் இவன் நாராயணமூர்த்தியை தவம் புரிந்து எப்படி அடையப் போகிறான், இந்த இடத்துல சிங்கம் வரும், ஏ பிள்ளாய் நீ இந்த இடத்துல இருப்பது கூடாது, சாயங்காலம் 7 மணிக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே இருப்பது கூடாது, நீ சென்று விடு, காட்டில் சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், அது அடுத்து வேடர்கள் ராட்சசர்கள் அவர்கள்லாம் மனிதனையே அடித்து தின்று விடுவார்கள், அதனால் சிறு பிள்ளை உன்னை காப்பாற்றிக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடையாது, திரும்பி சென்று விடு. என்னவோ சித்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு இப்படி கோபத்தோடு வரலாமா? சிறு பிள்ளைகளுக்கு மான அவமானங்கள் ஒரு காலம் கூடாது, பெருத்த உபதேசம் பண்ணினார் நாரதர். பிள்ளை பார்த்து, சுவாமி உம்முடைய உபதேசத்தை கேட்டு நான் திரும்ப போகக்கூடிய மனநிலையில் இப்பொழுது இல்லை, எனக்கு முடிஞ்சா நாராயணனை தவத்தின் மூலம் அடைவதற்கு ஒரு வழி சொல்லும் அப்படின்னு கேட்ட உடனே நாரதர் பார்த்து, என்ன மன உறுதி, முதல்ல சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ராட்சசர்களுக்கு பார்த்து திரும்பி போயிடுன்னா நாம் பயந்து ஓடியே வந்துடுவோம், அப்போ மன உறுதி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் சுவாமி எத்தனை சிங்கம் இருந்தாலும் புலி இருந்தாலும் நான் பயப்படாமல் நான் நாராயணனை குறித்து தவம் புரிவேன் உறுதியோடு இருந்தான். சரி, இவ்வளோ உறுதியோடு இருக்கக்கூடிய உனக்கு நானே ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்கிறேன். நாரதரே அந்த பிள்ளைக்கு உபதேசம் செய்தாராம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரேனானேன தேவஸ்ய குறியாத்து திரவியமயீம் புதः. வாசுதேவ மந்திரம், பிரணவம் நமஸ்ஸு வாசுதேவ பகவதே வாசுதேவாய, இதோடு கூடியிருக்கக்கூடிய இந்த வாசுதேவ மந்திரத்தை நாரத மகரிஷி துருவன் சிறு பிள்ளைக்கு எடுத்துரைத்தார். நாரதரிடத்திலிருந்தே வாசுதேவ மந்திரத்தை பெறணும்னா இந்த துருவனுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும். அவனும் விடாமல் வாசுதேவ மந்திரத்தையே சொல்லிக்கொண்டு தவம் புரிவோம் என்று முடிவு செய்தான். அடர்ந்த கானகத்துக்குள்ளே வந்தான், கை கால்களை அடக்கி கொண்டான், திருமாலை குறித்து வாசுதேவ மந்திரத்தையே திரும்ப திரும்ப சொல்லி கடுமையான தவம் புரிந்து கொண்டு வருகிறான். முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆவது மாதம் போக போக இன்னும் குரூரமாக தன்னுடைய ஆகாரத்தை குறைத்து கொண்டு அடக்கி கொண்டு தீர்த்தத்தையும் பருகாமல் தவம் புரிகிறான் துருவன். அந்த துருவன் எப்படி தவம் புரிந்தான், நாராயணமூர்த்தியை கண்டானா என்பதை நாளைய தினம் கேட்போம்.